குமரமங்கலம் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணி ட்ரில் பண்ணோம். அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம், நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க. இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கொயரி வருது. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சரியான மழைப்பொழிவு இல்லாதனால எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஆகிட்டே போகுது. இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாகவும் சர்வே பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணோம். அப்புறம் சயின்டிஃபிக்காகவும் சர்வே பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணி தான் அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம அனலைசிஸ் பண்ணி நமக்கு ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாயிண்ட்டை கொடுக்குறோம். ஒரு சில தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் அமையலை அப்படின்னாலும் பாயிண்ட் அமையலை அப்படின்ட்டு பாயிண்ட் எதுவுமே கொடுக்குறது கிடையாது. நீங்கள் வேறு வாட்டர் டிவினர் கூட வச்சு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறது. அப்படி அமைச்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகத்தான் முடிஞ்சு. நம்ம ஒரு சில இடத்துல நல்லா தண்ணி வரும்னு எதிர்பார்க்குற இடத்துல தண்ணி வராமல் சொல்ல ஈரமண்ணாட்ட போகுது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக போகுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபெயிலியர்லாம் தடுக்கணும் அப்படின்னு தான் அடுத்தடுத்து முயற்சியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுமனை பாயிண்ட் தான். நம்ம வாஸ்துப்படி வந்து பார்த்திங்க அவங்களுக்கு சர்வே பண்ணி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ட்ரையான ஏரியா தான். இந்த ஏரியாவே எல்லாமே இந்த மோர்பாளையம் சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருசாக தண்ணி சோர்ஸ் இல்லாத பகுதி தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 2 லேயர் தான் கிடச்சி. அந்த 2 லேயரையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ ஓட்டுற மாதிரி டார்கெட் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1100 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஒரு 1050 இல்லை ஒரு 1100 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல நமக்கு தண்ணி ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 750 கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மளும் இல்லை. நம்ம இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் இருந்து ஓட்ட முடியாது. ஒரு சில இடத்துல இருந்து ஓட்டி தரோம். பக்கமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சர்வே பண்ணி மார்க் பண்ணி கொடுத்துட்டு வீடியோ மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் கட் ஆகிடுச்சா கட் ஆகலையா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தான் நம்ம சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கணும்னு வச்சுக்கலாம். எல்லா இடத்தையும் நம்ம இருந்து ஓட்டுறது இல்லை. அதேமாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தையும் நம்ம பாயிண்ட் இருந்து ஓட்டல கால் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஓட்டிகிட்ருக்கு அப்படின்ட்டு. அதேமாதிரி ஃபுல்லாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 to 850 அந்த ரேஞ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புகையடிக்கு கொஞ்சம் ஏறுமுன்னு வந்திருக்கு. அதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 980 அந்த ரேஞ்சில் மாதிரி ஒரு கேப் விழுந்து ஒரு இன்ச்சு தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு இந்த இடத்த சப்போர்ட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்து ட்ரில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அனுப்பிச்சுட்டாவே அந்த லேயர் இப்போ நம்ம ஒரு 3 லேயர் இல்லை 2 லேயர் சென்டர் பண்ணி மார்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த லேயர் கட் ஆயிடுச்சு இல்லைங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம். அப்படி கட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபர்தராக நீங்கள் உங்களை வந்து கீழே ட்ரில் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக ஒரு மட்டமாவது கீழே இருக்குதுன்னு மட்டும்தான் இன்னும் கொஞ்சமாவது ஃபர்தராக நம்ம ஒரு சொன்ன டார்கெட்டுக்குள்ளே வரல அப்படின்னா அடுத்து ஒரு 50 அடி 100 அடி ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தான் எல்லா இடத்தையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி சக்ஸஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு வாட்டர் டிவினர் வச்சது உங்களுக்கு கொஞ்சம் அரவர மனசாக இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அனுப்பிச்சுட சொல்லி நாங்கள் செக் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் இருக்குது அப்படின்னா எவ்வளோ டீல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஆன்லைனில் பார்த்தாலும் சரி 100க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக இருப்பதில்லை போர் அமைப்பில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையில் விவசாயத்தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்த்து போர் பண்ணணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா. வேறு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.